வணக்கம். நான் உங்கள் ரவிக்கிரன். நேற்று காலையில் ஈரான் டைம் படி காலையில் 9:30க்கு இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலையும் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. இஸ்ரேல் இந்த ஆப்ரேஷன் 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி எல்லாம் பக்காவும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற முஸ்லீம் உங்கள் ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இஸ்ரேல் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலில் அந்த ஸ்கூலில் 80க்கும் அதிகமான குழந்தைங்க இறந்து போகிறாங்க. இப்போ குழந்தைங்களே போயாச்சு. அங்கே இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படிங்கிற முஸ்லீம் இப்போ பதிலுக்கு ஈரான் அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரான் யூஎஸ்ஏ மிலிட்ரி பேஸ் இருக்கிற கத்தார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாட்டுகளே அடிக்காங்க. அதே நேரத்தில் துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சம்பாதிக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஆயில் பிஸ்னஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அது மூலமாக தான் நடைபெறுது. அப்படிங்கிற முஸ்லிம் யூஎஸ்ஏக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கிற சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி இருக்க முஸ்லிம் தான் இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி வருது. காமனி அவர்கள் இறந்துட்டார், நேற்று நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. காமனி மட்டும் இல்லை, காமனி, அவரோட பொண்ணு, அவரோட மருமகா, அவரோட மருமகன், அவரோட பேர பசங்கன், ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த நியூஸ் இப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ்னு நம்ம பார்த்தோம்னா ஈரானியன் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. எதுக்குன்னா அங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979 நடந்து இன்றைக்கி வர அங்கே ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொண்டு ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட்டில் 30,000த்துக்கு அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற முஸ்லிம் இது ஈரானியன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நெகட்டிவ்னு பார்த்தா இப்போ யூஎஸ்ஏ அங்கே ஒரு பப்பட் கவர்மெண்ட்டுமே ஒன்று கொண்டு வந்துடுவானுங்க. அவனுக்கு கீழே ஒரு தன்னை வச்சுட்டு அவனை ஈரானை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்துருக்கோமே, வியட்நாமு, ஆப்கானிஸ்தான்லாம் பண்ண மாதிரி நீங்கள் ஈரானுக்கும் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.